Please subscribe Sadhguru Sai Creations. ஆடி என்றாலே ஆட்டி வைத்த அனைத்து பிரச்சனைகளையும் ஆடி அடங்க வைக்கக்கூடிய அற்புதமான அம்மன் சக்தி. ஒரு மனிதனுடைய சக்தியாக இருந்தால், சக்தி ரூபமாக இருந்தால் தோல்வி என்பதே கிடையாது. 6 வகையான சக்திகளையும் அமிர்தமாக பெட்டகமாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். அம்மனுக்கு பிடிக்காதா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான். அந்த மந்திரத்தில் அந்த குங்குமம் உருவேறி இருக்கும், உயிர் ஏறி இருக்கும், அங்கே அம்மனும் ஏறி அமர்ந்திருப்பாள். ஆடி வெள்ளியில் இந்த சங்கல்பம், இந்த பரிகாரம் செய்து பயன்பெற்றால் மிக மிக சக்தியாக விளங்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளினாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை கேட்கும் பொழுதே பார்த்திங்கன்னா மனசுக்கு குதூகலமாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அம்மன் சாங்கு அப்படியே பார்த்திங்கன்னா கலர் கலராக மஞ்சள், அந்த கோயில்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆடி அம்மனுக்கு குழு ஊற்றுறதா இருக்கட்டும் சரி, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் சரி, விரதங்கள் இருக்கிறதாலும் சரி, ஹஸ்பண்டுக்காக பார்த்திங்கன்னா ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேண்டுதல் இருக்கும், கூழ் ஊற்றுவாங்க. ஆடி மாதம்னாலே ஒரு சிறப்பாக இருக்கும். ஆடி என்றாலே ஆட்டி வைத்த அனைத்து பிரச்சனைகளையும் ஆடி அடங்க வைக்கக்கூடிய அற்புதமான அம்மன் சக்தி. ஸோ வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமும் கூட. அந்த சக்தி மேலோங்கி இருக்கக்கூடியது. சக்தி, சிவம், பவம், அவம் எல்லாமே சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். அதில் வெள்ளி சும்மா சொல்லணுமா, சல்லி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வேண்டும் வரத்தை சக்தி ரூபமாக, சக்தியாக, அம்மனாக பல ரூபத்தில் அவதாரம் எடுத்து ஒரு மனிதனுக்கு கொடுக்குற பிரச்சனைகளும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, வேண்டுதலாக இருக்கும் பொழுது, சரணாகதியில் இருக்கும் பொழுது அங்கே பிராப்தம் இருக்கிறது, பலித்தம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. பிரசாதமாக உங்களுக்குள் வரும் பொழுது நம்மளுடைய சக்தியாக இருக்கும். அப்போது ஒரு மனிதனுடைய சக்தியாக இருந்தால், சக்தி ரூபமாக இருந்தால் தோல்வி என்பதே கிடையாது. அப்போது வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய அம்மன் என்ன செய்யலாம்? அருள் கிடைக்க கண்டிப்பாக எப்பொழுதுமே நார்மலாக பொருள் கிடைக்கும். அதாவது அம்மனுடைய சக்தி என்ற பக்தி என்ற பொருள் கிடைக்கும். ஆனால் அருள் என்பதே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அருள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 6 வகையான சக்திகளையும் அமிர்தமாக பெட்டகமாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் நம்ம அம்மனை வேண்டி வந்திருப்போம், நம்மளுடைய சங்கல்பமாக வந்திருப்போம், கூழ் காய்ச்சி கொடுத்துருந்துருப்போம், சங்கல்பம், விரதம், விளக்கு பூஜை என்னென்னமோ நடந்திருக்கும் அந்தந்த மாதத்தில். ஆனால் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில் செய்யக்கூடிய பூஜை, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்மனை சிலையாகவோ இல்லை படமாகவோ வைத்து நம்ம வணங்கும் பொழுது மிக சிறப்பு. எப்போதும் போல் ஆடி வெள்ளி பூஜையை பண்ணுங்கள். ஆனால் உள்ள ஸ்பெஷல் நம்மளுடைய சங்கல்பம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டு, மஞ்சள், குங்குமம், அதாவது பார்த்திங்கன்னா தாழம்பு குங்குமம், நல்ல மஞ்சள், அதேமாதிரி சிவப்பு சந்தனம், இதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா முறுக்கி வச்சுருங்க. இது தட்டில் போட்டுருங்க. தட்டில் பார்த்திங்கன்னா இப்படி குமிச்சு வச்சா அப்படியே இருக்கும். அம்மனுக்கு பிடிச்ச வாசம், சிவப்பு சந்தனம், பச்சை கற்பூரம், குங்குமம், தாழ குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். அம்மனுக்கு பிடிக்காதா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான். இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் பொழுது அந்த ரூமே பார்த்திங்கன்னா தெய்வீக மனம், தெய்வீக சக்தி நிறைந்த வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ தான் விசேஷம் இருக்குது. அம்மன் அருள் இந்த பொருள் செஞ்சு வச்சுட்டோமா, அம்மன் சிலையோ அதில் முன்னாடி ஒரு விளக்கு, அது மண் விளக்காக இருக்க வேண்டும். ஒரு அகல் விளக்கு வாங்கிடுங்க, புதுசாகவே வாங்கிடுங்க. அகல் விளக்கில் ஏலக்காவெல்லாம் நல்லா பிரித்து போட்டுருங்க உள்ளார. அந்த விளக்கு ஏலக்காய் விளக்கை ஏற்ற வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த 3ஐயும் நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கலந்து வச்சுக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்து ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி. ஸ்ரீ என்றாலே அம்மனை குறிக்கும், பெண்களை குறிக்கும், சக்தியை குறிக்கும். ஓம் சக்தி இந்த ஒத்த மந்திரமே எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தெரியும். எத்தனை வியாதிகளை விரட்டியிருப்பாங்க அதை சொல்லி, எத்தனை பேய்களை விரட்டியிருப்பாங்க, எத்தனை துன்பங்களை விரட்டியிருப்பாங்க இந்த ஓம் சக்தி இந்த மகா மந்திரத்தை யூஸ் பண்ணி. ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி. எல்லா தீவினைகளும் போக வேண்டும், எல்லா அருளும் பொருளும் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், என் குடும்பத்திற்கு வர வேண்டும். அவ்வளோதான் மனசார நினச்சா போதும். சொன்னாலும் ஓகே தான். ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி, ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி. இதை மட்டும் நீங்கள் கும்பிட்டு போட்டாலே போதும். சக்தி ரூபமாக, சக்தி மகா ரூபமாக, ரூருவாயாக இருக்கும். அதான். ஸோ இந்த ஒன்று தான் நம்ம ஸ்பெஷலாக செய்யப்படுறோம். மற்றபடி ஆடி வெள்ளியில் எப்பொழுதுமே நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய பூஜையில் செய்கிறீங்களோ அதில் எந்த மாற்றமும் இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு சின்ன தட்டில் தாழம்பு குங்குமம், மஞ்சள், சிவப்பு சந்தனம், பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சக்தி மந்திரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தில் அந்த குங்குமம் உருவேறி இருக்கும், உயிர் ஏறி இருக்கும், அங்கே அம்மனும் ஏறி அமர்ந்திருப்பாள். அதான் விஷயம்.
கையை தொட்டுட்டு போவாங்க. அப்படியே சக்தியை அந்த குங்குமத்தில் நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க, அந்த கலவையில் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நம்ம அந்த குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு தேவையான வரம் என்னவோ அதை எழுதி அந்த குங்குமத்துக்குள்ளே பேப்பராக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா உங்களுக்கு கடையில் ஸ்ரீசக்கரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு தட்டுக்கு மேலே ஸ்ரீசக்கரம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமத்தையும் வைக்கலாம். இல்லை ஸ்ரீசக்கரம் என்கிட்ட கிடைக்கல அப்படின்னா வெறும் ஸ்டார் போட்டாலே போதும். தட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாக்கோளத்துலேயோ இல்லைன்னா அதே மஞ்சள்லேயோ இல்லை அதே குங்குமத்துலேயோ ஒரு ஸ்டார் போடுவாங்க இல்லையா, ஒரு முக்கோணம், அது இன்னொரு முக்கோணம் கீழே போட்டால் ஸ்டார். ஸ்ரீசக்கரம் கிடைக்காத பட்சத்தில் இல்லை அந்த குங்குமம், மஞ்சள், சிவப்பு சந்தனம், பச்சை கற்பூரம் அதை கலந்த அந்த கலவையை வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வைக்கிறீங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் போட்டுறீங்க. நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து நம்ம திரிச்சு போடணும், அவ்வளோதான், உதிர்த்து போடணும். இப்போ விளக்கு ஏற்றுங்க. முன்னாடி உட்காந்துட்டு ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி சொன்னாலே போதும். ஆடி வெள்ளி சிறப்பாக பூர்த்தியாகும். அம்மன் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு அப்படியே இழுத்து கொண்டு வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சிடும். அந்த தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட். ஆடி வெள்ளியில் எங்கெங்கெல்லாம் நம்ம சங்கல்பம் வைக்கிறோமே அங்கெல்லாம் சக்தி ரூபமாக தெரிஞ்சு ஒவ்வொரு துகள்களையும் நெருப்பாகவும் விளக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அம்மன் சக்தி. எங்கே தீவினை இருக்கிறதோ அந்த தீவினை அளிக்கக்கூடிய நெருப்பு பொறியாக வந்து உட்காந்து அந்த தீவினை அளித்து சக்தி ரூபமாக கொடுக்கக்கூடியது தான் அம்மன். திருமஞ்சனம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சரி, முடிஞ்சிருச்சு. அழகாக சங்கல்பம் முடிச்சிட்டிங்க. வந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரசாதங்களை கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பவுடர், அதுதான் வருடம் முழுவதும் நீங்கள் அதை நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லைன்னா பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். ஆக இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைசி வீடு முழுக்க தெளிக்கலாம், பிஸ்னஸ் ஏரியாவில் தெளிக்கலாம். மகா சக்தியாக விளங்கக்கூடிய விஷயம். குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வச்சு விடுங்க. மீதி நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னீர் ஊற்றி அப்படியே உருண்டையாக்கி நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், ஒரு தட்டிலே வச்சு சாமி பூஜை ரூம்லேயே வச்சிடலாம். லைட்டாக பன்னீர் மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப கொலன்னு இல்லாமல் அந்த உருண்டை, அந்த விநாயகர் பிடிப்பாங்களா அதுமாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க. அது இறுகி கல்லாகி அப்படியே வச்சிடும். அதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உடச்சி நம்ம எடுத்து வச்சுட்டு போகலாம். இல்லாட்டா பத்திரமா அப்படியே இருக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரூபத்தில் வேணாலும் அதை பயன்படுத்தலாம். இந்த மற்ற நாட்களில் உங்களுக்கு ஏதாவது அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு இடத்துக்கு முக்கியமாக போகிறீங்க, அந்த உருண்டையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நான் இதுமாதிரி ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், இது காரிய பலித்தமாக வேண்டும் சொல்லி பாருங்கள், சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக ஆடி வெள்ளியில் இந்த சங்கல்பம், இந்த பரிகாரம் செய்து பயன்பெற்றால் மிக மிக சக்தியாக விளங்கும். சக்தி ரூபமாக வீட்டில் எப்பொழுதுமே தெய்வம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மனின் அருளை பாடி வருவதால், அது வேண்டி வருவதால் நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி ஓடிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்திங்களா, விளக்கமாக விலகி கொள்ளும் உங்களுடைய பிரச்சனைகளை. ஆக சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.